இப்படி ஒரு குப்பை வாழ்க்கை வாழ்றதுக்கு எய்ட்ஸ் வந்து செத்து போலான்ற. நீ எங்க வேணா வேலை செய்ய, எவன வேணா சொரடி தின்னு, காக்கா பொடி, அடிமையாரு, ஊழல் பண்ணு, லஞ்சம் வாங்கு, குத்து, அடி, மிரட்டு, கொலை பண்ணு, ரேப் பண்ணு, எத்தனை பேர் வயத்த வேணாலும் மீதி, எவ்வளவு பேர் வேணாலும் முட்டாளாக்கு, பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான படத்தை வேணா கொள்ளையடி, யாரும் இன்னும் தூக்கி போட்டு மிதிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த சமூகத்துல ஒரே ஒரு விதிதான், நீ பணம் சம்பாதிச்சா இந்த சமூகம் உன்னை மதிக்கும், நீ பணம் சம்பாதிக்கலனா இந்த சமூகம் உன்னை மதிக்காது. சிம்பிள். உனக்கு ஒரு சொந்த வீடு இல்லைன்னா உன் பொண்டாட்டி கூட பிரச்சனை வரும். உன் சொந்தக்காரங்க யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க. அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சி யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க. உன் பொண்ணுக்கு பையன் கொடுக்க மாட்டாங்க, உன் பையனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. நான் எங்க போய் சம்பாதிக்கிறது? நான் யாருக்காக பணம் சம்பாதிக்கணும்? 18 டிரெஸ், சொந்த வீடு, மினரல் வாட்டர், 4 லட்சம் ரூபாய் கார், 120 ரூபாய்க்கு ஒரு குப்பை படம் எனக்கு தேவை கிடையாது. அப்ப இதெல்லாம் யாரோட தேவை? எங்கேயோ இருக்கிற 4 முதலாளி அவனை நக்கி திங்கிற இங்க இருக்கிற 4000 முதலாளிங்க. உலகத்துல இருக்கிற அத்தனை பணக்கார பண்ணிகளும் கொழுத்து பொறுக்க தேவை ஒரு பெரிய மார்க்கெட். அந்த மார்க்கெட் தான் இந்தியா. இங்க நம்ம டிவில 100 தடவை விளம்பரம் போட்டானா நீ அவன் சோப்பை வாங்கித்தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. தினம் உழைச்சு ஆசைப்பட்டு தேவையில்லாத குப்பை எல்லாத்தையும் வாங்கி எதுக்கு வாங்கினோன்றதே மறந்து போய் அடுத்த நாள் காலையில மறுபடியும் எந்திரிச்சு உழைச்சு கொட்டணும். அப்பதான் உலகத்துல இருக்கிற அத்தனை பணக்காரங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. அவங்கள சந்தோஷமா வச்சுக்கதான் கடவுள் உன்னை படைச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த சமூகம் சொல்லி கொடுக்குற மாதிரி உன் தேவை எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிக்கிட்டே செத்து போனாதான் இது ஒரு குடும்பம். அப்பதான் இந்த சமூகம் இந்த குடும்பத்தை ஏத்துக்கும். அப்பதான் உன்னை இந்த சமூகம் ஏத்துக்கும். இதுக்கு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாதான் இந்த சமூகத்துல சந்தோஷமா வாழ முடியும். திருநெல்வேலி பசங்க எல்லாம் எங்க காலேஜ்ல படிக்கும் போது பர்ஸ் வந்து கிளாஸ் ரூம்ல விட்டுட்டு போயிட்டா நான் மேல இருந்து கீழே வந்துட்டு இருக்கேன். மேம் என்னோட பர்ஸ் மேல வச்சுட்டேன். அப்படியா? என்னத்துக்கு பர்ஸ் மேல வச்ச? என்ன மாதிரி பேசுறியா நீ? ஈரோடுல பின்ன எதுக்கு என்ன மாதிரி பேசுறீங்க? நான் ஈரோடுல இருந்து அப்புறம் நீ திருநெல்வேலி இருந்து இங்க வந்து நீ ஈரோடுகார பேசாம போனே, அப்புறம் நான் ஏன் திருநெல்வேலி மாதிரி பேசக்கூடாது? பர்ஸ் மேல இருக்கு, யாராவது எடுத்துக்கு வர போறாங்க. எவ்வளவு பணம் வச்சிருந்தாலே, எவ்வளவு பணம் வச்சேன்னு தெரியல, ஆனா பர்ஸ் பாருங்க மேல விட்டுட்டு வந்துட்டு பாருங்க, மேல ஆயமா இருக்கிறாங்க போங்க, ஆயமால பூ பணத்தை எடுக்க மாட்டாங்க போங்க. அப்பதான் தெரியும் ஃப்ளோல பாருங்க நமக்கு எல்லாம் திருநெல்வேலி பாஷை வருது. ஈரோட்டுக்கு தனியா என்ன ஸ்லாங்னா சவுத் சைடு நார்த் சைடு போயிட்டாங்கன்னு சொல்லுவீங்க. நாங்க என்ன சொல்லுவோம், மாம் வடக்கு போயிருச்சு, மாம் தெற்கு போயிருச்சு, தெப் திரும்பி வருன்னு எனக்கு தெரியலீங்க, சோமரகளம் திரும்பி வருன்னு நினைச்சிட்டு இருந்தேங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு சந்தைக்கு போனோமாம அப்படியே வடக்கு போயிட்டு அப்படியே சந்தைக்கு போயிட்டு வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிஜம் பாக்கு வாய்மணக்க, நிஜம் பாக்கு தாம்பூலம் சிறக்க, நிஜாம் பாக்கு உனக்கு எனக்கு என அனைவரும் போட்டி போட்டு வாங்கும் பாக்கு நிஜாம் பாக்கு. ஜலதோஷம், உடல் வலி, மூட்டு வலி அனைத்து வலிகளுக்கும் ஒரே நிவாரணம், அஞ்சால் அலுப்பு மருந்து. என்ன பிகை நோட்ஸ்ல வந்து நீ இன்டர்வியூல நயன்தாரா மாதிரி எல்லாம் பேசியிருந்த, நயன்தாரா மேம் மாதிரி நீ பேசியிருக்க, நீ டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது, உனக்கு நியூஸ் மட்டும் தான் வரும், அதை மட்டும் ட்ரை பண்ணு அப்படிலாம் சொன்னாங்க. நயன்தாரா மேமே ஏத்துக்கிட்டாலும் என்ன அவங்க ஏத்துக்க மாட்டாங்க போல. சோ அப்போ எனக்கு சேலஞ்சிங்கா ஒரு 2 minutes வந்து எனக்கே அப்படியா நம்ம டப்பிங்க்கு ஃபிட்டான ஆள் கிடையாதா, நீ வாய்ஸ் ஓவர் பண்ணுங்க, எலெக்ஷன் வாய்ஸ் ஓவர்லாம் பண்றீங்க அதெல்லாம் பண்ணுங்க, இந்த மாதிரி எல்லாமே பண்ணுங்க, ஆனா டப்பிங்லாம் ட்ரை பண்ணிடாத, யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் டப்பிங் அப்படின்னு சொன்னவங்க ஈவன் இந்த பிகை நோட்ஸ் வைரல் வீடியோக்கு அப்புறம் சொன்னவங்களும் இருக்காங்க. கொஞ்ச நேரம் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது, அதுக்கப்புறம் இல்ல இதுக்காகவே நம்ம கொஞ்சம் மெனக்கடணும் அப்படின்ற மாதிரி நான் நிறைய முயற்சி பண்ணேன்.